அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் நவ கிரகங்களிலேயே, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மரியாதையும் ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதியாகவும் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கடஸ்திரஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசம் யோகம் பெற்ற ஒரு அற்புதமான பலம் பொருந்திய ராசி மேசராசி. ஏன்னா மேசராசியில் பிறந்தவங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க. எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை மீண்டு போராடி ஜெயிச்சு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில் போராடி வெற்றி அடையக்கூடிய ராசி இந்த மேசராசியில் பிறந்தவங்க தான். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு துணிச்சல் மிக்கவங்களாக இருந்தாலும் சமீப காலங்களாக சில போராட்டங்களையும் சில எதிர்பாராத ஒரு சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்கள் சிக்கல்கள் இருந்து இதை எப்படி நம்ம மீண்டு வர்றது அப்படின்ன ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியது இந்த மேசராசியில் பிறந்தவங்க தான். ஆனால் இப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி இந்த 2026லிங்க பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. அப்போ இந்த 11ஆம் இடங்கிறது அதாவது லாபஸ்தானம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த தனம் குடும்பம் அது மட்டும் கிடையாது, அதாவது நம்மளுடைய வாக்குஸ்தானம் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். லாபஸ்தானத்துக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட போகுது. அப்போது சிலருக்கு பார்த்தோம்னா வாழ்க்கையில் திருமணம் சார்ந்த விஷயத்திலையும் நண்பர்கள் சார்ந்த சில விஷயங்களிலும் இதை விட நம்ம யார் மேலே அதிகமாக நட்பு வச்சோமோ, யார் அதிகமாக நம்பணுமோ, அதாவது உயிருக்குயிராக பழகிருந்தால் கூட ஒரு கட்டத்தில் அவங்கக்கிட்ட நம்ம ஏமாற்றங்களை சந்தித்து என்ன இப்படி ஆகி போச்சு, அதாவது நாம் வச்சது உண்மையான அன்பாக இருந்தாலும் அவங்க சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி நம்ம சம்பந்தம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் வச்சு இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய அங்கீகாரம் என்ன, உங்களுடைய உண்மையான ஒரு மனசு என்னங்கிறது மற்றவங்க உணர வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பயிற்சி அமையப்போகுதுங்க. ஆமாங்க, சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு வாழ்க்கையில் எல்லா செல்வ செழிப்புகள் எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைச்சாலும் அது நமக்கு கிடைச்ச அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கணுங்க. அது இல்லைங்கிற போது எப்போ பார்த்தாலும் கஷ்டம், வேலையில் பார்த்தாலும் பிரச்சனை, குடும்பத்தில் பார்த்தாலும் ஒரு மன அமைதி இல்லை, திருமணம் பண்ண வாழ்க்கையிலையும் சில போராட்டங்கள். ஆக மொத்தத்தில் நாம் எது எதிர்பார்க்குறோமோ அது விரும்பி வருது. ஆனால் நாம் நினச்சி நெருங்கும்போது அது நம்மளை விட்டு விலகி போகுது. இப்படி இருக்கும்போது ஏன் எதனால் நமக்கு மட்டும் இப்படி உண்டாகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும், அதாவது உங்களுடைய ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த சுக்கிர பகவானுங்கிறது ஒருத்தருடைய வீடு மண்மனை, அது மட்டும் ஒரு இடம், அது வண்டி வாகனம் ஆடம்பர செல்வாக்குகளை கண்டிப்பாக உருவாக்குறதும் இந்த சுக்கிர பகவான் தாங்க. ஏன்னா ஆணுக்கு கலஸ்தரா கிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி கிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு நவ கிரகங்களையே பார்த்தோம்னா இது சுக்கிரன் தாங்க. அப்போது இந்த சுக்கிரன் நல்ல சுபஸ்தானத்துக்கு வர்றது மட்டும் இல்லாமல் குருவோடைய பார்வை பலமும் பார்க்குதுங்க. ஏன்னா குரு இயல்பாகவே உங்களுடைய ஜென்மத்தை ராசியிலிருந்து 3ஆம் பாவகத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அந்த இடத்துக்கு இந்த சுக்கிர பகவான் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சில வாழ்க்கையில் சில திட்டங்களை தீட்டிருப்பீங்க.
இது நம்ம இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், நம்மளுடைய முயற்சிகளால் நம்ம சக்ஸஸ் பண்ணி ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு இருக்கலாம். அது வாழ்க்கை சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கலாம், இல்லையா தொழில் சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட பிரச்சனைகள் என்னதான் நம்ம முயற்சிகள் எடுத்து அதுக்கு உண்டான சில ஒரு ரிஸ்க்கான சிரமங்களை சந்தித்து அது சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சாலும் எல்லாமே நெருங்கி வருது. கை கெட்டுச்சு, வாய் கெட்டல. முடிஞ்சிடும் நினைக்கிறோம், ஆனால் முடியல. கால தாமதங்கள் ஆகுது. அது மட்டும் கிடையாது, உறவு ரீதியிலையும் சொந்த பந்த ரீதியிலையும் யார் நம்ம எல்லோரும் வேணும்னு நீங்கள் விரும்பி போனீங்களோ, ஆனால் இன்றைக்கி எல்லாமே பகையாக இருக்கும். நீங்கள் நல்லதே சொன்னாலும் கெட்டதாக இருக்குது. நம்ம உறவு அப்படிங்கிற அன்பு வச்ச இடத்துல பகைங்கிறது மட்டும்தான் இன்றைக்கி மிச்சமாக இருக்கும். ஒரு விஷயத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நல்ல மனசுக்கு புரிஞ்சு நடக்கிறவங்க யாரும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. ஆனால் இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த பயிற்சி உங்களுக்கு, அதாவது அடுத்தவங்களை வச்சு தான் நம்ம சாதிக்கணும், அடுத்தவங்களால தான் நல்லது நடக்கணும், இவங்களால தான் நம்ம சாதிக்க முடியுங்கிற அந்த பயம் போய் நம்மளால் முடியும், நமக்கு ஏதாவது மூணாவது மனிதர்களால் கூட நமக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைச்சது, வரக்கூடிய வாய்ப்புகள் பக்கம் நெருங்கிருச்சு அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா சிலருக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில போராட்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் விடிவெள்ளியாக பிறக்கக்கூடியதான் இந்த சுக்கிர பகவான். அதே சமயத்தில் சிலருக்கு திருமணம் செய்து சில போராட்டம் ஒரு டைவர்ஸுங்கிற அளவுக்கு இல்லாமல் போய் இன்றைக்கி மறுவாழ்க்கை அமைக்கலாம்னு சிலர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக, அதாவது முதல்ல நம்ம எந்த அளவுக்கு வேதனைப்பட்டோமோ அடுத்த வாழ்க்கை கைகூடி வருமா, அமையுமா, இல்லை அமையாமலேயே போயிருமா, நமக்கு வயசு தான் ஆகுது, ஆனால் அந்த வயதுக்கு உண்டான ஒரு திருப்திகரமான சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடியலையே அப்படிங்கிற அந்த வருத்தங்கள் போக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுடைய சிலருக்கு தொழில் ரீதியில் பார்த்துட்டோம்னா வேலையில் சில பிரச்சனைகளாகவே போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த வேலையில் ஒரு மாற்றங்கள் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, அதுக்குண்டான ஒரு ட்ரான்ஸ்ஃபர், அது மட்டும் இல்லை ஒரு எதிர்பார்க்கக்கூடிய அந்த வேலையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் சரியாகுமா, மூணாவது மனிதனால் இடையூறுகள் வர்றதுனால நம்ம அந்த வேலையில் ஒரு திருப்திகரமாக செய்ய முடியலையே, இதனால் நமக்கு ஒரு வெளிநாடு வெளி வாய்ப்புகள் ஒரு பெரிய அளவில் நம்மளுடைய கனவு கற்பனைகள் இருக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்காக. ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு அந்த திறமை இருந்தாலும் அது சரியாக அமைய மாட்டேங்குது, தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக வேலையினால் ஒரு வெற்றி அமைப்புகள் அமையும். அதே நேரத்தில் வெளிநாடு சார்ந்த ஒரு பிரயாணங்களால் அனுகூலமான ஒரு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்க போகுதுங்க. ஏன்னா சுக்கிரன் ஒரு சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் முழு சுபகிரகத்தோடைய குரு பகவானுடைய பார்வை பலம் பெறும்போது அது 11ஆம் இடமாக இருக்கிறதுனால நிச்சயமாக லாபம், நன்மை, அதே நேரத்தில் அதாவது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சில நெருக்கடிகளை அது சிறப்பான அந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து, அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரைக்குமே ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி. இந்த காலகட்டத்தை உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக்கிட்டு, அதே நேரத்தில் கடந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனுபவிச்சிருந்தாலும் எதிர்காலம் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட முயற்சிகள் எடுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான வளர்ச்சியை இந்த விடிவெள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஒரு சிறப்பை நிச்சயமாக கொடுத்தே தீர்வார். அதே சமயத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது என்னங்க, நம்மளுடைய ராசியை வச்சு இந்த நவகிரகங்களுடைய பெயர்ச்சிகளால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பார்வையை நம்ம பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகங்கிறது நம்மளுடைய விதி. அந்த ஜாதகத்தில் அதாவது பிறக்கும்போது நவகிரகங்களுடைய அமைப்புகளும் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுத்திகளுடைய அமைப்பும், அதே சமயத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, எந்த மாதிரி சில பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நம்மளுடைய ஜாதக ரீதியில் தான் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால இது வரைக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்காமல் இருந்தால் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வுகளை சரியாக திட்டம் போட்டு முயற்சிகள் பண்ணுங்கள். நிச்சயமாக மேசராசிக்கு அற்புதமான ஒரு யோகமான காலகட்டமாக அமையக்கூடிய காலகட்டம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.